ஹalleluya ஹalleluya. முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு நம்ம ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிக்கலாமா? எல்லாரும் இருக்கிற இடங்களை கண்களை மூடினோம்மா. ஹalleluya. எல்லா இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நம்ம கொஞ்ச நேரம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்ம சபைக்கு ஆண்டவர் கர்த்தர் கிருபையினால கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரையும் வெவ்வேறு இடங்களில் இருந்து ஆண்டவர் கர்த்தர் கிருபையாய் நம்ம கூட்டி சேர்த்திருக்கிறார் இல்லையா? நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களை கண்களை மூடினோம்மா. இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாமா? ஸ்தோத்தரிக்கிற ஏசப்பா, அம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நல்லவரே அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வல்லவரே அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமை நிறைந்தவரே அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மாறாதவரே அம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, மகிமை நிறைந்தவரே அம்மை ஸ்தோத்தரிக்கிற ஏசப்பா, எல்ஷடாயின் தேவனே அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், யெகோவா ராஃபா அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், யெகோவா ஈரே அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்கள் மீட்பரே அம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, யெகோவா நிசியே அம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, அப்பா பிதாவே அம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவர். எல்லாம் சொல்லலாம் ஆண்டவர் நாமங்களை சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, தயாபரரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், கிருபாகரனே உமக்கு நன்றி நன்றி நன்றி, கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுக்கிற ஏசப்பா, அப்பா இருக்கிறவராகவே இருக்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, அப்பா மீண்டும் வருவேன் என்று சொல்லி இருக்கிறவரே உமக்கு நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, எங்கள் மேல் மனதுருகிற கர்த்தாய் தேவனே உமக்கு நன்றி ஏசப்பா, அப்பா எங்களுக்காய் அடிக்கப்பட்ட ஒப்பு கொடுத்தவரே உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திர ஏசப்பா. எல்லாம் இருக்கிற இடங்களை ஸ்தோத்திரிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா, அப்பா இதுவரை எங்களை நடத்தி வந்த எபினேசரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஏசப்பா. எல்லாரும் நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்கலாமா? ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்தவர்களாய் ஆண்டவரே நன்றி ஏசப்பா. கடந்த நாட்கள் முழுதும் கண்மணி போல பாதுகாத்து அப்பா அவருடைய கரத்துல ஏந்தி தாங்கி தகப்பனை நடத்தி வந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் எங்க போகிறோம் என்று தெரியாத அநேக நாட்கள் ஆண்டவரே, அப்பா எங்களை வழி நடத்தி வந்த தேவனே உமக்கு நன்றி ஏசப்பா. நேர்த்தியாய் நடத்தி வந்தவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற எங்கள் தேவனே உமக்கு நன்றி நன்றி நன்றி. அப்பா உடைய கிருபையினால் எங்களை தாங்குகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா தாயின் கருவில் உருவாகும் உண்மையே தகப்பனே எங்களை பேர் சொல்லி அழைத்ததற்காய் நன்றி ஏசப்பா. தகுதி இல்லாத எங்களை ஆண்டவரே உடைய கிருபையினால் அவருடைய காரணத்தினால் எங்களை தகுதிப்படுத்தி வைத்திருப்பதற்காய் நன்றி ஏசப்பா. அப்பா தகப்பனை தள்ளப்பட்டா இருக்கிற எங்களை தகப்பனே அப்பா நீர் எங்களை சேர்த்து கொண்டதற்காய் நன்றி இயேசுவே, நன்றி ராஜா. நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே. குடும்பங்களை கண்மணி போல பாதுகாத்து நடத்தின கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா என் சபையை தயவாய் நடத்தி வந்த கிருபைக்கு நன்றி. அப்பா நீ தந்த இந்த நித்திய கண்மணி சபைக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் எல்லாரும் கூடிய தகப்பனை ஆராதிக்கும்படியா அப்பா நீ தந்த இந்த நல்ல தகப்பனை சபைக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லலாமா? நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா அழைத்து திரிகிற ஆடுகளா இருந்த எங்களை ஆண்டவரே அப்பா தகப்பனே நீர் உடைய மந்தையில சேர்த்ததற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஏசப்பா, உடைய கிருபைக்கு நன்றி, உங்க இரக்கத்திற்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லாம அப்பா தூர தேசங்கள குடும்பங்களை விட்டு வந்திருக்கோம் ஆண்டவரே, ஆனால் கர்த்தர் பாதுகாப்பாய் வைத்திருப்பதற்காய் நன்றி, நல்ல சமாதானத்தை கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஒரு வருட காலமாய் சபையை நேர்த்தியாய் நடத்தி வந்ததற்கு நன்றி சொல்லலாமா ஆண்டவரே? ஒவ்வொரு ஆராதனையை நீ நேர்த்தியாய் நடத்தி வந்திருக்கீங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உங்க சுத்த கிருபையா இருப்பதற்காய் நன்றி. அந்த கண்மலை மேல் கட்டப்பட்டவர்களாய் ஆண்டவரே அப்பா எங்களை நீ வளர்த்து வருகிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அநேக கூடுதலை உண்டாக்கி தந்ததற்கு நன்றி ஏசப்பா. அப்பா அநேக சகோதர சகோதரிகளை சபைக்கு ரட்சிப்புக்கு படுத்தி கொண்டு வந்ததற்கு நன்றி ஆண்டவரே. அநேக விசுவாச பிள்ளைகளை இணைத்ததற்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு நாளும் ஒரு கிருபையினால் நடத்தி வந்ததற்கு நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சபையின் தலைவராய் இருந்த ஆண்டவரே அப்பா எங்களை நேர்த்தியாய் நீ நடத்தி வந்த தயவிற்கு நன்றி. நல்ல ஆலோசனை கர்த்தராய் இருந்ததற்கு நன்றி ஆண்டவரே. ஆமென் அப்பா. எங்க சபையில நீர் மகிமைப்பட்டு வருகிறீர், அதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா எங்கள் மத்தியில் நீர் உலாவுகிற நாட்களுக்காய் நன்றி ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்தமைக்காய் நன்றி ஆண்டவரே. இல்லை கரையில் ஒருத்தர் ருசியாய் சொல்லும் ஆண்டவரே நன்றி ஏசப்பா. நன்றி உள்ளவர்களா இருக்கிறது ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நீர் செய்த எல்லாவற்றிற்கும் நன்றி. நீர் நடத்தி வந்த கிருபைகளுக்கு நன்றி. அப்பா நாங்கள் கடந்து வந்த பாதைகளை பார்க்கிற ஆண்டவரே அப்பா கர்த்தர் மாத்திரம் இல்லாமல் போயிருந்தால் ஆண்டவரே அப்பா தகப்பனங்களால் ஒன்றுமே செய்திருக்க முடியாத இயேசப்பா. ஆனால் நீர் எங்களை ஏந்தி தாங்க
தாங்கி நடத்தி வந்த தயவிற்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இக்கட்டு வேல அரணான கோட்டையா இருந்ததற்காய் நன்றி. குடும்பத்தின் பாதையில தகப்படி நல்ல ஆலோசனை கர்த்தரா இருந்ததற்கு நன்றி. கண்ணீரின் பாதையில கர்த்தர் எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே. அப்பா, பயப்படாது என்று சொன்னதற்கு நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. உங்க கூடான கோடி நன்றி வழியில் எடுக்கிற ஆண்டவரே. அப்பா, கர்த்தர் நீ தந்த இந்த நல்ல நாளுக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல தருணத்திற்கு நன்றி. கர்த்தர் செய்ய எல்லாவற்றையும் நினைவு கூற வைத்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் ஆரம்பம் முதல் முடிவரை பொறுப்படுத்திக் கொண்டு வாழ நடத்துங்க. உங்க பிரசன்னை எங்களை ஒவ்வொரு ஆளுகை செய்வதாக ராஜா. அப்ப அப்படி காரணத்தினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க ராஜா. உங்களுடைய இரக்கத்தையும் கிருபைகளையும் பெற்று செல்ல உதவி செய்க ராஜா. ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. எல்லாவற்றுமுக்கே செலுத்துகிறோம். அப்ப உங்களை மாத்திரம் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்கள் மீட்பர் ரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே எந்திரிச்சு சின்னவர்களாய் ஒரு பாடலை பாட போகிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டில் அவர் நன்மையினால் நிரப்ப போதுமானவரா இருக்கிற எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம்.
யேசுவே எங்க சபை இதுவரை நீங்க நடத்தி வந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா அநேக அக்னியிலும் கர்த்தாவே, அநேக தண்ணீரிலும் கர்த்தாவே மூழ்காதபடி, எரிந்து போகாதபடி கர்த்தர் நேர்த்தியாய் கொண்டு வந்த தயவிற்கு நன்றி யேசுவே. நன்றி சொல்லலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கண்மணி போல தகவல் நீர் நடத்தி வந்த கிருபைக்கு நன்றி யேசுவே. நீர் தொடங்கினவர் ஆண்டவரே, இதுவரை நீ நடத்தி வருகிறீர். இனி நீ நடத்த போதுமானவரா இருப்பதற்காக உமக்கு நன்றி இயேசப்பா. நன்றி ஆண்டவரே. அக்கினியில் நடந்து வந்தோம், மூழ்கி போகவில்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள்
தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஏசப்பா எங்களை நீர் நிற்க செய்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? ஆண்டவரே அப்பா, கடந்த நாட்களை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது எங்க வாழ்க்கையில தகப்பனே அடித்த புயல்களுக்கும் தகப்பனே அப்பா அடித்த அலைகளுக்கும் அளவே இல்லை ஆண்டவரே. ஆனாலும் நாங்க மூழ்கி போகவில்லை ஏசப்பா, ஆனாலும் நாங்கள் எரிந்து போகவில்லை ஆண்டவரே. எங்களை எபினேசர் இதுவரை நடத்தினீர், இனி நீ நடத்த போதுமானவராக இருக்கிறீர் ஏசப்பா. அப்பா, நாங்கள் விழுந்து விட்டோம் என்று எண்ணின நாட்களில் ஆண்டவரே அப்பா எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணின தேவனே, கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி ஆமென் கண்ணனை மேல் நிறுத்தினவராய் இருக்கிறார். அவர் கிருபை மாத்திரம் இல்லைன்னா, எல்லாரும் சொல்லும் அவங்க கிருபை மாத்திரம் இல்லைன்னா ஆண்டவரே எங்களால ஒன்றுமே செய்திருக்க முடியாது ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அநேகர் எதிர்பார்த்த விதமாய் நாங்கள் வீழ்ந்திருப்போம் ஏசப்பா. ஆனால் அப்பா, நாங்கள் இருப்பது நிர்மூலமாக இருப்பது உங்க சுத்த கிருபை, அதற்காக நன்றி. இதுவரை உதவிட எபினேசர் ஆண்டவரே, நீர் யெகோவா ஈரா இருந்து எல்லாமே பார்த்து கொண்டதற்காய் நன்றி. எல்லாம் சொல்லாம அப்பா, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டதற்காய் நன்றி ஆண்டவரே. நீர் யெகோவா ஷம்மாவா என் கூடவே இருந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. இதுவரை உதவிட எபினேசர், நீர் இனி உதவ வல்லவராய் இருப்பதற்காய் நன்றி 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 ராஜா. நீரே யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். கண்களை முடினுமாய் கரங்களை
சேர்ந்து பாடலாமா? நீர் யெகோவா ஷம்மா ஷம்மா, என் கூடவே இருப்பவர். நீர் யெகோவா ஈரே, நீர் யெகோவா ஈரே. நம்முடைய எல்லாவற்றையும் பார்க்கிற ஒரே மெய்யான தேவன், நேர்த்தியாய் நடந்துகிறவர். நீர் யெகோவா. இதயத்தின் ஆழத்தில் சொல்லலாமா?
எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறவரே, எங்களை உயர்த்த மனதா இருக்கிறவரே, எங்கள் மேல் கிருபையை அதிகமாய் பொழிந்து கொண்டு இருப்பவரே, இரக்கங்களினால் எங்களை முடிசூட்டுகிற தெய்வமே, எங்களோடு கூட இருக்கிற யெகோவா ஷம்மா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாம் சொல்லாமா? உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஏசப்பா. நீங்க மாத்திரம் என்னை பார்த்தால் போதும் ஏசப்பா, நீர் மாத்திரம் என்னை நடத்தினால் போதும் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய கோணலானவர்களை செம்மையாக்குகிற தேவன், கரடானவர்களை சமமாக்குகிறவர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு போதும். என்ன சொல்லலாமா? நீர் எங்கள் சபைக்கு போதும் ஆண்டவரே, நீர் எங்கள் குடும்பத்திற்கு போதும் ஏசப்பா, நீர் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு போதும் ஆண்டவரே. உங்க கரங்கள் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, உங்க கரங்கள் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இனி நான் இல்ல ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் ஜீவிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. அப்பா, நீர் சபையை நடத்தி வந்த விதத்திற்கு நன்றி. அப்பா, நீர் குடும்பங்களை நடத்தி வந்த விதத்திற்கு நன்றி. நீர் எங்களை நடத்தி வந்த விதத்திற்கு நன்றி. இதுவரை ஒரு விடேச நீர் இனியும் நடத்த போதுமானவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. எல்லாவற்றையும் கரங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். உங்க நாம் மாத்திரம் மகிமைப்பட்டது போல இனியும் அப்பா எங்கள் வாழ்க்கையில் எங்க சபையில மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன பரிசுத்தமுள்ள பிதாவே. அப்படியே எல்லாரும் முழங்களுக்கு கடந்து வரலாமா? கர்த்தர் நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிட்டு, கடந்த ஒரு வருட காலம் நம்ம சபை ஆரம்பிச்சு ஒரு வருடம் ஆகிறது. ஒரு வருடம் நம்மளை நடத்தின தேவன், ஒரு வருடம் சபையை நடத்தின தேவன், எவ்வளோ ஆத்மாக்கள் நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. அநேகர தேவனை அறியும்படி கர்த்தர் இந்த இடத்துல நிறைய ஞானஸ்தானம் எடுக்கும்படி கர்த்தர் அநேகரை இந்த இடத்துல உருவாக்கி கொண்டு வருகிறார். அதற்காக நம்ம எல்லாரும் நன்றி சொல்லி ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கு எல்லாரும் சொல்லலாமா? ஏசப்பா நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லாரும் அப்பா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லலாமா? நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா, நித்திய கண்மலை சபை ஆண்டவரே, அப்பா அந்த சபை ஆண்டவரை, நித்திய கண்மலை. எல்லாரும் சொல்லுங்க, நித்திய கண்மலை ஆண்டவரை, சபை ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை, நீங்க தான்ப்பா எங்களுக்கு இந்த இடத்துல தந்தீங்க ராஜா, நீங்க தான்ப்பா இந்த சபை இந்த இடத்துல உருவாக்குனீங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை, மனிதனால் கூடாததுதான் ஆண்டவரை, உம்மால தான்ப்பா எல்லாம் கூடும் தகப்பனே, உங்களால தான்ப்பா முடியும் ஆண்டவரை. ஒரு நாளும் ஆண்டவரை, அப்பா தகப்பனே, ஒரு வாரம் ஆண்டவரை இந்த சபையை நீங்க தான்ப்பா நடத்தி வந்தீங்க ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஆவியானவரே நன்றி ராஜா. சபை முழுவதுமாக கருத்துல தருகிறோம் ஆண்டவரை. ஒரு இசை கூட ஆண்டவரை, இம்மட்டும் நடத்தின எபினேசரே உமக்கு நன்றி ராஜா. இம்மட்டும் நடத்தின எபினேசரே உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா இம்மட்டும் நடத்தினவரே நன்றி ராஜா. அப்பா இந்த இடத்தில் ஆண்டவரை, அப்பா இந்த இடத்துல அநேகருக்கு ஒளியாய் விளக்காய் வருவதற்காக நன்றி ராஜா. அப்பா அந்த சபையில தேவன் எழுந்தருளதற்காக நன்றி தகப்பனே. அப்பா அந்த சபையில் ஆண்டவரை தகப்பனே, நீர் நித்திய கண்மலையாய் வீற்றிருக்கிறதற்காக நன்றி ராஜா. நீங்க நன்றி ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. அப்பா நன்றி ராஜா. அப்பா தகப்பனே, இதுவரை நடந்த ஒவ்வொரு கூடுகையிலும் ஆண்டவரை உம்முடைய கரம் இருந்ததற்காக நன்றி ராஜா. உங்க கரம் இருந்ததற்காக நன்றி ராஜா. வருகிற ஒவ்வொருவரோடு தகப்பனே நீங்க இடைப்பட்டதற்காக நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லாமா? நன்றி ராஜா. ஊழியருக்காக ஜெபிக்கலாமா? அப்பா ஊழியருக்காக நன்றி சொல்லலாமா? தேவன் தந்த அந்த ஊழியருக்காக நன்றி சொல்லலாமா? நன்றி ராஜா. அப்பா அந்த ஊழிய மகனுக்காக நன்றி ராஜா. அப்பா நன்றி தகப்பனே, இம்மட்டும் நடத்தி வந்ததற்காக நன்றி ராஜா. எவ்வளவு பலவீனங்கள் மத்தியில் ஆண்டவரே தகப்பனே, அனுதினம் ஆண்டவரே அப்பா நீங்க நடத்தி வந்ததற்காக நன்றி ராஜா. அந்த குடும்பத்தை நடத்தி வந்ததற்காக நன்றி ராஜா. எல்லாரும் வாயில திறந்து நன்றி சொல்லலாமா? எல்லாரும் நன்றி சொல்லுங்க, எல்லாரும் நன்றி சொல்லுங்க. அப்பா நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. இன்னும் சபையில் இருக்கிற மூப்பர்களுக்காக, ஊழியர் செய்கிற ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வந்ததற்காக நன்றி சொல்லலாமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. சபையில் உள்ள ஆண்டவர் ஒவ்வொரு சகோதரர்களுக்காக நன்றி சொல்லலாமா? அப்பா நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வந்ததற்காக நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. சபையில் உள்ள குடும்பங்களுக்காக எல்லாரும் நன்றி சொல்லலாமா? ஏசப்பா அப்பா நன்றி ராஜா. நான் சபையில குடும்பங்களுக்காக நன்றி ராஜா. அப்பா நன்றி தகப்பனே. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லலாமா? நன்றி ராஜா. சபையில சிறு பிள்ளைகளுக்காக நன்றி தகப்பனே. இம்மட்டும் நடத்தி வந்ததற்காக நன்றி ராஜா. நீ பாதுகாத்து வருகிறதற்காக நன்றி ராஜா. வயதானவர்களுக்காக நன்றி சொல்லலாமா? அப்பா நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஆவியானவரே நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஆவியானவரே நன்றி. நம்ம இப்ப ஒவ்வொரு கூடுகைக்காக நம்ம ஜெபிக்க நன்றி சொல்ல போறோம். இந்த சபை மூலம் நடக்கிற ஒவ்வொரு
ஊழியங்களுக்காக, ஒவ்வொரு கூடுகைக்காக எல்லாத்தையும் நம்ம ஒன்னா சொல்ல எல்லாரும் வாய்கள் திறந்து நன்றி சொல்லலாமா? அப்பா, அந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக நன்றி ராஜா. நீர் ஏற்படுத்தி வைத்த அந்த ஆராதனைக்காக நன்றி ராஜா. தகப்பனே, இந்த ஆராதனை நீங்க ஆசீர்வதித்ததற்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நீர் எங்களோடு இடைபடுகிறதற்காக நன்றி ராஜா. அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற சுவிசேஷ ஊழியத்திற்காக ஜெபிக்கலாம், நன்றி சொல்லலாமா? அப்பா, அந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற சுவிசேஷ கூடுகைக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. எவ்வளவு ஜனங்கள் ஆண்டவர், அநேகர் ஆண்டவர், உண்மை அறியாத ஜனங்கள் ஆண்டவர். அப்பா, அந்த இடத்துல வந்து ஆண்டவர் தகப்பனே இயேசுப்பா உடைய வார்த்தையை கற்றுக்கொள்கிறார்கள் ராஜா. அதற்காக நன்றி ராஜா. அந்த கூடுகையில் ஆண்டவரை உங்க கரம் இருக்கிறதற்காக நன்றி ராஜா. அந்த இடத்துல ஆண்டவரை செய்யப்படுகிற சுவிசேஷங்களுக்காக நன்றி ராஜா. அப்பா தேவனை நீர் இம்மட்டும் நடத்துறதற்காக நன்றி ராஜா. வருகிற நாட்கள் ஆண்டவரை இன்னும் அநேகர் அந்த இடத்துல கொண்டு வருகிறதற்காக நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. செவ்வாய்க்கிழமை நடக்கிற சைனா கேம்ப் பிரேயருக்காக ஜெபிக்கலாமா? நன்றி சொல்லலாமா? அப்பா, அந்த சைனா கேம்ப் பிரேயரை கருத்துல தருகிறோம் ஆண்டவர். அப்பா, ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிற தேவன் நீங்க ராஜா. அப்பா, நன்றி தகப்பனே. அப்பா, உங்களுக்கு நன்றி ராஜா. நடத்துகிற தேவனே நன்றி ராஜா. அப்பா, அந்த இடத்துல அநேக சகோதரர்கள் நீங்க இடைபடுகிறீங்க ராஜா. அநேக சகோதரர்கள் அந்த இடத்துல நீங்க உருவாக்குகிறீங்க ராஜா. அதற்காக நன்றி தகப்பனே. எல்லாரும் வாயில திறந்து சொல்லலாமா? நன்றி ராஜா. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அப்பா, இன்னும் அப்பா ஐக்காடு பிரேயருக்காக சீஷத்துவ கூடுகைக்காக ஜெபிக்கலாமா? சீஷத்துவ கூடுகையில் அநேகர் உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்க, அநேகர் தேவனுக்குள்ள வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு அதுக்காக நன்றி சொல்லலாமா? அப்பா, நீங்க நடத்தி வருகிற அந்த சீஷத்துவ கூடுகை கருத்துல தருகிற மாட்டாரு. ஐக்காடு பகுதியில் நடக்கிற அந்த கூடுகை கருத்துல தருகிற மாட்டாரு. அதற்காக நன்றி ராஜா, அதற்காக நன்றி ராஜா. நீங்க அநேகரை உருவாக்குகிறீங்க ராஜா, அநேகரோடு பேசுறீங்க ராஜா. அந்த இடத்துல அநேகரை எடுத்து பயன்படுத்தி வருகிறீங்க ராஜா. நன்றி ராஜா. எல்லாரும் நன்றி சொல்லுங்க, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வேலைக்கிழமை நடக்கிற குடும்ப கூடுகைக்காக ஜெபிக்கலாமா? நன்றி சொல்லலாமா? ஏசப்பா, வேலைக்கிழமை தோறும் நடைபெறுகிற அப்பா அந்த குடும்ப கூடுகை கருத்துல தருகிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நீங்க அநேக குடும்பங்களை சேர்த்து கொண்டு இருக்கிறீங்க. நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீங்க தான் அந்த இடத்துல கிரியை செய்கிறீங்க ராஜா. ஒவ்வொருவரோடு நீங்க பேசுறீங்க ராஜா. அந்த இடத்துல குடும்பங்களை நீங்க உருவாக்கி கொண்டு இருக்கிறீங்க ராஜா. உமக்காக உருவாக்கி கொண்டு இருக்கிறீங்க. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. வெள்ளிக்கிழமை நடக்கிற கிட்ஸ் மீட்டிங்காக நம்ம நன்றி சொல்லலாமா? ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெள்ளிக்கிழமையில நடக்கிற அந்த கிட்ஸ் மீட்டிங்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீங்க நடத்துகிறீங்க ராஜா, நன்றி ராஜா. அநேகர் நேர்ல ஆண்டவரே ஆன்லைன்ல வருகிறார்கள் ராஜா. அதற்காக நன்றி தகப்பனே. வருகிற நாட்களை இன்னும் அநேகர் ஆண்டவரே அந்த இடத்துல அப்பா வருகிறதற்காக நன்றி சொல்லலாமா? நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இன்னும் அப்பா வெள்ளிக்கிழமையில நடக்கிற அந்த கேம்ப் விசிட் கேம்ப் ஊழியத்துக்காக ஜெபிக்கல எல்லாரும் நன்றி சொல்லலாமா? ஏசப்பா, ஆவியானவரே நன்றி தகப்பனே, ஆவியானவரே நன்றி ராஜா, ஆவியானவரே நன்றி தகப்பனே. அநேக சகோதரர்களை பார்த்து ஆண்டவரே கேம்ப்ல போயிட்டு ஆண்டவரே செய்கிற அந்த ஊழியத்தில் ஆண்டவரே அப்பா உங்க கரம் இருந்து நடத்தி வருகிறதற்காக நன்றி ராஜா. அநேக புதிய ஆத்துமாக்களை அநேகருக்கு ஆண்டவரே ஆறுதலான வார்த்தைகளை சொல்லும்படி அநேகரை தேற்றும்படி ஆண்டவரே அப்பா நீங்க ஆண்டவர் அந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் நடத்துகிறதற்காக நன்றி ராஜா. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நன்றி ராஜா. அப்பா, இம்மட்டும் ஆண்டவரே சபை ஊழியங்களை நடத்துகிறதற்காக நன்றி ராஜா. இந்த இடத்துல கொண்டு வந்த ஊழியம் அப்பா ஒவ்வொருவருக்காக நன்றி தகப்பனே. ஆவியானவரே, வருகிற நாட்களில் இன்னும் அநேகரை ஆண்டவரே அப்பா இந்த சபையில வருகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆதாயப்படுத்தி ஆண்டவரே அப்பா தகப்பனே உமக்கு உங்களுடைய ராஜ்யத்துல கொண்டு வரும்படி ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரை உருவாக்குறதற்காக நன்றி தகப்பனே. இன்னும் அநேக ஆத்துமாக்களை சபைக்காக கொள்ளை பொருளாக தருகிறதற்காக நன்றி ராஜா. இந்த இடத்தில் ஆண்டவரை நீர் ஒளியாய் விளக்காய் ஆண்டவரை மலை மீது உள்ள பட்டணமா இந்த சபை ஆண்டவரை எழுந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கிறதற்காக அப்பா நன்றி தகப்பனே. அப்பா இம்மட்டும் நடத்துறதற்காக நன்றி ராஜா. இந்த கருத்துல தாழ்த்தி தருகிற தகப்பனே நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் எழுந்து எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் நல்லவர்னு? ஹalleluya. அவர் நல்லவர், அவர் மாத்திரமே நல்லவர். பக்கத்துல கரண்ட் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் மாத்திரமே நல்லவர். ஹalleluya. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய மற்ற காரியங்களை கடன் செல்லலாம். ஹalleluya. அழைத்தவர் நீரோ,
உண்மை உள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். அழைத்தவர் நீரோ உண்மை உள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தொடர செய்தவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர். உம்மை நம்பிடுவேன், பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உங்க அழைப்பு இருந்ததால நான் அடிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்னை காத்ததால் வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை, உங்க கிருபை என்னை காத்ததால ஹல்லேலூயா, உங்க அன்பிற்கு நிகரே ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் எல்லாம். இந்த நாளிலும் விசேஷித்த நாளாய் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நம்ம எல்லோரும் இணைந்து பிரைஸ் எல்லாம் தேவனை ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தையை கேட்கவும் இன்னும் சில காரியங்களை நாம் பார்க்க வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இப்போது சபையினுடைய கொஞ்சம் ஹிஸ்டரியை நம்ம பார்த்துட்டு பிற்பாடு நம்ம மற்ற காரியங்களை நம்ம கடந்து செல்லலாம். பிரைஸ் எல்லாம். கர்த்தருடைய கிருபையினால என்னால தைரியமாய் சொல்ல முடியும், இந்த இடத்திலே நிற்பதற்கு எந்த அளவும் தகுதியே இல்லாத என்னை கர்த்தர் தகுதிப்படுத்தி அவர் முன்பாக நிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அக்டோபர் 27 2024 வருஷம் கர்த்தருடைய கிருபையினால் நம்ம ஒரு குழுவாய் பிரைஸ் எல்லாம் நம்ம எல்லாரும் வீட்டில் முதல் முறையாய் நம்ம கூடி தேவனை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஆமா, பிரைஸ். இந்த வருஷம் இந்த நாட்டுல நான் 2015 வருஷம் இந்த நாட்டுக்கு நான் வந்தேன். வந்த நாட்களை நான் திரும்பி பார்க்கும் பொழுது ஒரே ஒரு பேக்கோட துபாய் ஏர்போர்ட்ல வந்து நான் இறங்கினேன். எனக்காக ஒருவரும் இல்லை, என்னை ஆதரிக்க யாரும் இல்லை. நான் அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த பிரைஸ் எல்லாம் இந்த வனாந்தர தேசத்துல கர்த்தர் ஒருவரை மாத்திரமே நம்பி பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. தனி மனிதனாய் வந்து இறங்கின என்னை கர்த்தர் 10 வருடங்களாய் என்னை உருவாக்கினார். பிரைஸ் எல்லாம். கர்த்தர் உருவாக்கி அவர் நம்பத்தக்கதாய் கர்த்தர் என்னை மாற்றினார். பிற்பாடு அவருடைய ஊழியத்தை கர்த்தருடைய கிருபையினால் செய்ய கர்த்தர் பலத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. நித்திய கண்மலை சபையை கர்த்தருடைய கிருபையினால் இந்த இடத்துல ஸ்தாபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவன் எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து அடுத்த வாரம் நான் முதல் முறையை ஆரம்பித்தது 27 அக்டோபர் 2024 வருஷம். அந்த வருஷத்துல வீட்டுல முதல் முறையை ஆரம்பித்தோம். பிற்பாடு நாம் சபைக்கு நாம் இந்த ஹாலுக்கு வர கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். அடுத்த வாரத்திலிருந்து சனிக்கிழமையில நமக்கு நவம்பர் 9 2024 வருஷத்திலிருந்து கர்த்தருடைய கிருபையினால் நம்ம சபையில இந்த இடத்துல ஊழியத்தை நடத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஆமா, இந்த ஹாலு கிடைத்ததும் ஒரு பெரிய அதிசயம் தான். ஆமா, கர்த்தர் எல்லாவற்றையும் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் நடத்தி கொண்டு வருகிறார். காரணம் ஒன்றே ஒன்று, தேவன் நம்ம மீது அன்பு கூர்ந்து நம்மை நம்பினபடியினால். ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அதை தொடர்ந்து நம்ம எல்லா சனிக்கிழமையும் நமக்கு இதே இடத்துல கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் 1 வருடங்களை கடக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறார். ஆக்சுவலா நமக்கு வருகிற திங்கட்கிழமை தான் 27 தான் நமக்கு அந்த நாள். நமக்கு திங்கட்கிழமை நம்மளால கூட முடியாது. ஆதலால் இந்த நாளில் நம்ம எல்லாரும் கூடி பிரைஸ் எல்லாம் இந்த நாளை நாம் சந்தோஷிப்பதற்கவும் தேவனை நாம் உயர்த்தவும் நாம் வந்திருக்கிறோம். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. இன்னும் அநேக பிரைஸ் எல்லாம் விளைச்சல்கள் விளைந்து கிடைக்கிறது. அறுக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே ஞானஸ்நான ஆராதனை சபையிலே நாம் செய்யப்படுகிறதா இருக்கும். பிரைஸ் எல்லாம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் கர்த்தர் நமக்கு இந்த சபையை நமக்கு கிருபையாய் கொடுத்தார்.
கர்த்தர் வார்த்தையை கொடுக்கும் பொழுது இந்த சபைக்கு பெயர் என்ன இட வேண்டும் என்று தேவ சமூகத்தில் காத்த பொழுது கர்த்தர் கொடுத்த வசனம் தான் ஏசாயா 26வது அதிகாரம். அதுல 3-4 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அதுல வேதம் சொல்கிறது, கர்த்தரை நம்புங்கள், பிரைஸ் தி லார்ட், கர்த்தராகிய யெகோவா அவர் நித்திய கன்மலையா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரை நம்புங்கள், நம்முடைய கர்த்தராகிய யெகோவா அவர் நித்திய கன்மலை. இந்த வேத வார்த்தையின் அடிப்படையிலே நம்முடைய சபைக்கு பிரைஸ் தி லார்ட், சபையினுடைய பெயரை கர்த்தர் சுட்ட கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையிலே அநேகரை கர்த்தர் இணைத்துக் கொண்டும் இருக்கிறார். இன்னும் கர்த்தர் கிருபையாய் அநேகரை இணைப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமா, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நம்முடைய சபையில பிரைஸ் தி லார்ட் அநேக ஊழியங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். இன்னும் வருகிற நாட்களில் இந்த ஊழியத்தின் எண்ணம் பெரிதாக வேண்டும். ஊழியர்களும் இன்னும் அதிகமாய் நம்ம பிரைஸ் தி லார்ட் அநேகரை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இனி செயல்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதுதான் சபை உருவாகின விதம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நம்ம எல்லாரையும் கர்த்தர் இணைத்தார். ஆமா, சபை ஆரம்பிக்க வேண்டும் என்று தேவ சமூகத்துல காத்திருக்க அதற்கு உண்டான ஆட்களையும் கர்த்தர் ஏற்படுத்தி கொண்டே இருந்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் கிருபையா ஏற்படுத்தி சபை உண்டாக்க கர்த்தர் நம்ம கிருபை செய்தார். ஆமா, இதுதான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது. முதல் முறையாய் உங்க வீட்டுல வைத்து நம்ம பிரேயர் நடத்தின இடம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். நாம் தொடர்ந்து கிரீட்டிங்ஸ் வீடியோவை நாம பார்க்க போகிறோம். ஆமா, அடுத்து போட்டுருங்க. கர்த்தர் நல்லவர். ஆமா, பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம சபையை போதகர்கள் ஆசீர்வதிச்சு குறிப்பிட்ட சில எண்ணமுடையவர்கள் மாத்திரத்துல நாம் கேட்டிருந்தோம். அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய கிருபையினால் ஒரு சின்ன கிரீட்டிங்ஸ் அவர்கள் அனுப்பினார்கள். இதை நம்ம ஒரு வீடியோ ஆடியோ கிளிப்பா நம்ம பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நித்திய கன்மலை சர்ச் போதகரையும் சபை மக்களையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த ஒரு ஆண்டு காலம் ஆண்டவர் கிருபையாக இந்த சபையை வழிநடத்தி வந்திருக்கிறார். நிச்சயமாக ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்ற வசனத்தின்படி ஆண்டவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த ஓராண்டு காலத்தை நிறைவு செய்ய கர்த்தர் செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இனிமேலும் இந்த சபை விருத்தி அடைந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய், அநேகரை சத்திய வழியிலே நடத்தக்கூடிய சபையாய் கர்த்தர் இந்த சபையை உயர்த்தும்படியாய் நான் வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல சபையை நடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். சபை போதகரையும் உடன் ஊழியக்காரர்களையும் நிச்சயமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. சரியான ஒரு அணுகுமுறையோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு குடும்பமாய் இந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய தியாகத்தோடு செய்யக்கூடிய இந்த ஊழியத்தை கர்த்தர் கனம் பண்ணி இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் இந்த சபையை நடத்தி உயர்த்தி சாட்சியாய் நிலைநிறுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் சர்ச் ஷார்ஜாவின் சார்பாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நித்திய கண்மலை சபை அபுதாபி பகுதியிலே ஆரம்பித்து இன்றோடு ஒரு வருடம் முடியக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. கர்த்தர் இந்த ஒரு வருட காலமும் கண்ணின் மணி போல சபையை பாதுகாத்து வழிநடத்தி வந்ததற்காக நான் தேவனை ஆசீர்வதித்து தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். அதைத் தொடர்ந்து சபையை நடத்தி வருகிற சகோதரர் ஜான்சனையும் அவருடைய குடும்பத்தையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து உங்கள் ஊழியங்கள் பெருக நான் தேவனை வேண்டிக் கொள்கிறேன். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 12வது அதிகாரம்
26வது வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கின்றோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரர் ஜான்சனும் அவருடைய துணைவியாரும் அந்த அபுதாபி தேசத்திலே இந்த ஊழியத்தை செய்து வருகிறார்கள். இந்த சபை மேன்மேலும் வளர நான் மனதார உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அதைத் தொடர்ந்து இங்கும் இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட் சர்ச்சிலும் சகோதரனும் சகோதரியும் கடந்து வந்து தேவனுடைய வார்த்தைகளை இந்த சபையிலும் பகிர்ந்து கொண்டு வருகின்றார்கள். அதைத் தொடர்ந்து இந்தியா தேசத்திலும் அவர்கள் கடந்து சென்று அங்கும் சபைகளில் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த ஊழியம் பெருக நான் மனதார உங்களையும் சபையையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். ஆண்டவருடைய வார்த்தை சொன்னது போல, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். பிதாவானவர் உங்களை தொடர்ந்து கனப்படுத்தி உங்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நித்திய கண்மலை சபையில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நித்திய கண்மலை சபையை ஆரம்பித்து இன்றோட 1 வருஷமாகிறது. கர்த்தர் தாமே சபையை நேர்த்தி கிரயமாய் நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். வரப்போகிற ஆண்டுகளையும் அவர் நடத்த ஒரு போதுமான கிருபையாக நன்றி செலுத்துகிறோம். நம்ம நன்றி உள்ள பிள்ளைகளாய் காணப்படுவோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல. எல்லாரும் கரந்தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த முறை 3 பேர் மாத்திரம்தான் கர்த்தர் சித்தமாக வருகிற நாட்களிலே அநேகரை நமக்கு விஷ் பண்ண கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். பிரைஸ். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா பிரைஸ் எல்லாம் எல்லாரும் எழுந்து நின்று ஒரு காரியத்திற்காக நம்ம எல்லாரும் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. ரமேஷ் முன்பாக வந்து பிரைஸ் இந்த 2வது வருடத்துல கர்த்தர் சபையில நடக்கிற எல்லா ஊழியத்தையும் கர்த்தர் கிருபையாய் நடத்த வேண்டும். அண்ணன் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது நம்ம எல்லாரும் பிரைஸ்ல இந்த 2வது வருடம் மகிமையுள்ள வருடமாய் இருக்க வேண்டும் என்று எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாம் ஜெப சிந்தனையோடு ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் கடந்த நாடு தாப்பனை வருடம் முழுவதும் ஆண்டவரை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஒரு குறை இல்லாமல் தாப்பனை இந்த சபையை தாப்பனை நித்திய கண்மலை சபையை தாப்பனை இந்த அபுதாபி பகுதியில் தாப்பனை நீர் ஏற்படுத்தி உங்களுடைய சித்தத்தின்படி கர்த்தாவே நடத்தி வருகிறீர் ஆண்டவரே. ஒன்றும் குறைவிடாதபடிக்கு நடத்தினீர் ஆண்டவரே கர்த்தாவே. வருகிற வருடத்திலும் ஆண்டவரே தகப்பனே அப்பா 2ஆம் வருடத்திலும் கர்த்தாவே அப்பா உம்முடைய ஸ்தோத்திர ஆண்டவரே உம்முடைய வல்லமுள்ள கரம் ஆண்டவரே அப்பா நாங்கள் உமக்கு சித்தமானவைகளை செய்யத்தக்கதாய் ஆண்டவரே உமக்கு தாப்பனே உம்முடைய சித்தத்தின்படி தாப்பனே நாங்கள் ஊழியம் செய்யத்தக்கதாய் கர்த்தாவே நீர் சபையை நீர் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே அப்பா. செய்கிறதான எல்லா காரியங்களும் தேவன் ஒருவருக்கு மகிமை உண்டாகத்தக்கதாய் கர்த்தாவே இது உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தகப்பனே அப்பா வருகிற வருடத்தில் கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே சபை ஆசீர்வதி ஆண்டவரே. அப்போஸ்தலர்களை நீர் எடுத்து பயன்படுத்தினதை போல தகப்பனே ஸ்தோத்திர ஆண்டவரே இந்த சபையில் உள்ள அப்பா ஸ்தோத்திரம் போதகரையும் மூப்பர்களையும் கர்த்தாவே நீர் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே கர்த்தாவே. ஹல்லேலூயா. தாப்பனே அப்பா கடந்த வருடத்தில் தாப்பனே அப்பா ஸ்தோத்திரம் அநேக கேம்ப் ஊழியங்களை தந்தீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. வருகிற வருடத்தில் கர்த்தாவே கேம்ப் ஊழியங்களை தாப்பனே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கேம்பு பகுதியிலும் ஆண்டவரே தகப்பனே அப்பா ஒரு மூப்பர்களை ஏற்படுத்த ஆண்டவரை நடத்தி செல்லக்கூடியதான ஒரு மூப்பர்களை ஏற்படுத்தும் கர்த்தாவே. அநேக பிள்ளைகளை தாப்பனே அப்பா தேவனுக்குள்ளாய் வழி நடத்த கர்த்தாவை உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே அப்பா. ஒருவரும் சோர்ந்து போகாதபடிக்கு தேவனுடைய வருகை மட்டும் கர்த்தாவை ஸ்தோத்திர ஆண்டவரே நாங்கள் தாப்பனே உற்சாகமாய் தேவனுக்கு ஊழியம் செய்ய கர்த்தாவே இது உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே அநேக கேம்புகளை தாப்பனே அப்ப நீர் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக தாப்பனை கேம்ப் ஊழியங்களை விரிவாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகரை கர்த்தருக்கு நேராக வழி நடத்தவும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திராண்டவர் தேவன வசனத்தை போதிக்கவும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திராண்டவர் அவர்களை ஞானஸ்தானத்துக்குள்ள வழி நடத்தவும் ஆண்டவரே அப்பா சோதர ஆவின் அபிஷேகத்துக்குள்ள வழி நடத்தவும் ஆண்டவரே அப்பா. அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா தகப்பனே அப்பா ஸ்தோத்திராண்டவரை விசேஷித்த விதமாய் கர்த்தாவே அப்பா குடும்பங்களை தாப்பன குடும்ப ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்.
குடும்ப ஊழியங்களை நீர் பெருக பண்ணும். அநேக குடும்பங்களை தகப்பனே அப்பா சோத்திராண்டவரை சபையோடு கூட இணைப்பீராக தகப்பனே. அப்பா சபையில் உள்ள அநேக பிள்ளைகள் ஆண்டவரே சோத்திராண்டவரை கர்த்தராவே இந்த தேசத்தில் குடும்பமாய் ஜீவிக்கத்தக்கதாய் ஆசீர்வாதத்தை நீர் தருவீராக தகப்பனே. அந்த ஒரு ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தருவீராக. அப்பா விசுவாசிகள் பெருகுவார்களாக, ஊழியங்கள் பெருகுவதாக தகப்பனே. அப்பா சோத்திராப்பா பெரிய காரியங்களை செய்யுங்க. அல்லேலூயா தகப்பனே. அப்பா சேஷித்த விதமாய் அப்பா சோத்திராண்டவர் இந்த பாஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். இந்த நித்திய கண்மலை சபையினுடைய தகப்பனை போதகரை தகப்பனை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அவனை ஆசீர்வதித்து உயர்த்தும் ஆண்டவரே. அவனுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போவதாக தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் மகனை பலப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா அந்த சபை ஊழியங்களுக்கு விரோதமாய் சபை ஊழியங்களை கலைத்து விடலாம் என்று தகப்பனே எத்தனை பண்ணி தகப்பனே கிரியை செய்கிறதான எல்லா பொல்லாத கிரியைகளை கட்டி ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினால் ஹல்லேலூயா. தகப்பனே நீ பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. அப்பா குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும். அப்பா மனைவி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். தேவைகளை சந்தியும். அவனை உயர்த்துவீராக தகப்பனே. ஆசீர்வாதியும் தகப்பனே. அப்பா சபை மூப்பர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதியும் ஆண்டவரே. சபை தகப்பனே அப்பா சகோதரர்களையும் ஆண்டவரே சோதர ஆண்டவரே சகோதரி மத்தியிலே தகப்பனை ஊழியம் செய்கிறதான மூப்பர்களையும் ஆசீர்வாதியும். ஆசிரோடு இணைந்து ஊழியம் செய்கிற குடும்பங்களையும் தகப்பனை சகோதரிகளையும் ஆசீர்வாதியும் ஆண்டவரே தகப்பனே. அப்பா சோதர ஆண்டவரே அப்பா கிட்ஸ் பிரேயரை தகப்பனே அப்பா ஊழியங்களை தகப்பனே குழந்தைகள் மத்தியிலே நடக்கிறதான ஊழியங்களை ஆசீர்வாதியும். பிள்ளைகளுக்கு தகப்பனே அப்பா சோதர ஆண்டவரே வேதத்தை குறித்து தகப்பனே அப்பா சோத்திரம் அவளுக்கு போதிக்கவும் கர்த்தாவே சோத்திராண்டவரே சிறு வயதிலே அவர்கள் தகப்பனே அப்பா சோத்திரம் போதிக்கப்படுகிற பொழுது கர்த்தா முதிர் வயது மட்டும் கர்த்தாவே அது விடாது இருக்கத்தக்கதாக கர்த்தாவே பிள்ளைகளை நடத்தும். கர்த்தாவே சோத்திராண்டவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதியும். சபை பெருகுவதாக, ஊழியங்கள் பெருகுவதாக. அப்பா அநேக தகப்பனே சபையில வந்து அப்பா சோத்திராண்டவர் தேவனுடைய வசனத்தின் தப்படி நடக்கத்தக்கதாய் கர்த்தாவே அவர்களை வழி நடத்தத்தக்கதாய் கர்த்தாவே உதவி செய்யும். எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. வருடத்தில் கர்த்தாவே எல்லோருக்கும் விசேஷிதமான ஒரு ஆசீர்வாதத்தை தருவீராக தகப்பனே. ஆசீர்வாதத்தை உயர்த்துவீராக பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை ஏறெடுக்கும் ஜீவனுள்ள வல்ல பிதாவே. மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். எல்லாரும் கரங்களை தட்டி வல்லவர் இயேசு வல்லவர் அவர் என்றென்றும்
நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. அவர் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீ அன்பு குந்தி பாவம் நீங்கிட ஜீவன் தந்து நீர் அன்பு குந்தி பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் சிந்தினீரே. ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டு. ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டு. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார்.
மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார், விசுவாசியை கைவிட மாட்டார், நம் குடும்பங்களை கைவிட மாட்டார், நம் சபையை கைவிட மாட்டார், நம் ஊழியத்தை கைவிட மாட்டார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். இந்த நித்திய கண்மலை சபையிலே ஆண்டவர் நம்மை இணைத்து மட்டுமாய் உதவி செய்த ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்மையினாலே நடத்தினதான ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதாக ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நன்றியால் துதிப்பாடு என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே. நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. பரிசுத்தரே சோதரங்கதா, இந்த நல்ல வேலைக்காக எங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, ஸ்துதிக்கிறோம் தகப்பனே. உம்மை பாடல் மூலமாய் கர்த்தாவை ஆராதித்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் கர்த்தாவை குடும்பமாய் ஆசீர்வதித்து தகப்பனே, படித்ததான ஒவ்வொரு வரிகள் மூலமாய் கர்த்தாவை இருதயத்தில் ஆழமாய் பதிந்து கர்த்தாவை அதன் மூலம் கர்த்தாவை நடக்கும்படியாய் நீங்க உதவி செய்யும்படியாய் கெஞ்சி கேட்கிற தகப்பனே சோதரங்க கர்த்தாவை. வருகிற நாட்களில் கூட தகப்பனே அவர்கள் எல்லாரையும் நீங்க கர்த்தாவை பாதுகாத்து பலப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிற தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஒரு வருடம் முடிந்து கர்த்தாவே மறு வருடத்தை எங்களை காண செய்த தெய்வகாய் நன்றி தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த பூமியிலே
எத்தனையோ பேர் இருந்தார்கள் போனார்கள் தகப்பனே. எங்களை உங்களுடைய சபையில் நிலைநிறுத்தி வைத்திருக்கிற தயவுக்காய் நன்றி தகப்பனே. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் வல்லமையுள்ள நல்ல பிதாவே. கர்த்தநாமயமுள்ளதாக இந்த வேலை கூட கர்த்தநாமயமுக்காய் சபையில ஊழியம் செய்தவர்கள் சிறு பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஒரு சிறு கிஃப்ட் மாதிரி அன்பளிப்பு மாதிரி கொடுக்க இருக்கிறோம். எல்லாரும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும் பொழுது கரண உற்சாகத்தை தட்டி கர்த்தநாமத்தை மேம்படுத்தலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக நம்ம சிறு பிள்ளைகளுக்கு சபையில கொடுத்துடலாம். ஜிவானாக்கு கொடுக்கலாம். இல்லை கரங்களை தட்டி ஜிவானா கொடுக்கலாம். அடுத்து நம்ம ஜான்சன் கொடுக்கலாம். அடுத்ததாய் ஆன்சன் கொடுக்கலாம். சில பிள்ளைகள எல்லா வசனங்களையும் சொல்லி எல்லா எக்ஸாம்லையும் நல்லா எழுதி நல்ல மார்க் எடுக்கிறாங்க. அதற்காகவும் அடுத்து நம்ம ஈவா ஜான்சன் கொடுக்கலாம். நம்ம சபையில நம்ம தாயா இருந்து நமக்கு எல்லாருக்கும் ஜெபித்து கொண்டு இருக்கிற அம்மாக்கு ஜோஸ்பின் அம்மாக்காக நம்ம கொண்டு அடுத்த ரவுண்டு பாட்டி எல்லாரும் கரங்களை தட்டி ஆசிரியப்பாக. அடுத்து நம்ம சபையில சிறுவர் ஊழியம் செய்கிற என்னோட சகோதரி, அதே போல எல்லா ஊழியர்களும் பங்கு பெறுகிற சந்தியா சகோதரிக்கு நாங்க உற்சாகமாக ஊழியங்கள்ல துணையா இருந்து அநேக இடங்கள்ல ஊழியம் செய்கிற ஒவ்வொரு சகோதரர்களை நம்ம கனப்படுத்துவதுமாய் உற்சாகப்படுத்துவதுமாய் நம்ம அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும். ஊழியங்களை தொடர்ந்து உற்சாகப்படுத்துகிற ஒத்தாசையா இருக்கிற ஜிம்சன் பிரதருக்கு இந்த அன்பளிப்பை கொடுக்கிறோம். கேம்ப் ஊழியர்களும் அதே போல சபையில் ஆராதனையிலையும் அவர் பங்கு பெற்று கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்தினாலும் கர்த்தரை ஆசீர்வதிப்பதாக. நெக்ஸ்ட் நம்ம ஐகேட் பகுதியில் முசவா பகுதியில் இருந்து விசேஷமாக ஸ்ரீலங்கா மத்திய அந்த மக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிற நிவேல் பிரதருக்கு நம்ம அவர் உற்சாகப்படுத்துவதே எனக்கு கட்டி கத்த கிருமினால அவர் தகப்பன் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறார். அதே போல அவரும் இந்த இடத்துல இருக்கிற இடங்களில் ஊழியம் செய்கிறதுனால கத்த நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நமக்கு ஊழியங்களை துணையா இருந்து கேம்ப் பகுதியில் ஊழியம் செய்கிற தானியல் பிரதருக்கு ஒரு சிறிய வரிசை உற்சாகப்படுத்தி நம்ம கொடுக்கலாம். எல்லா கரங்களை உற்சாகமா தரலாமா? கர்த்தரை நாமத்தை ஒழுங்குபடுத்தலாமா? பின் நம்ம டிரான்ஸ்போர்ட் காரியங்கள்ல ஒத்தாசையா இருந்து ஊழியத்திற்கு உதவி செய்கிற பிரதர் ஷாமுக்கு கர்த்தர் நாமத்தில் மகிமை உண்டாவதாக. எல்லாரும் கரங்களை தட்டி நம்முடைய சபைக்கு மியூசிக் காரியங்கள் ஒத்தாசையா இருந்து கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்துகிற நம்ம ஜினோ பிரதருக்கு ஒரு சின்ன gift. எல்லாரும் தட்டி அப்புறம் எல்லா ஊழியங்களையும் துணை நின்று கேம்ப் ஊழியங்களையும் எல்லா சபை ஊழியங்களையும் துணை நின்று செய்கிற பிரதர் ஷாஜனுக்கு ஒரு சிறிய அடுத்து எல்லா கேம்ப் பகுதியில் விசேஷமாக ஐக்கன் முசவா பகுதியில் ஊழியம் செய்கிற அண்ணா ரமேஷ் அண்ணாக்கு
அதேபோல சபைகளை இணைந்து செய்கிற எல்லா ஊழியர்களுக்காகவும் ஆண்டவர் உற்சாகப்படுத்துவதாய் பரிசுத்தம். அதுபோல சபை ஊழியர்களையும் எல்லா கேம்புகளையும் நிறைய ஆத்மாக்களையும் நிறைய சபையில் ஊழியம் செய்கிற பிரதர் பாண்டியனாக்கு ஒரு சில வருகிற நாட்கள் இன்னும் அநேகருக்கு அன்பளிப்பு கொடுக்க முடியாய், இன்னும் அநேக ஊழியங்களை இணைந்து செய்கிற அநேகரை கருத்து எழுத முடியாய். கருத்து திருவை பாராட்டுவதாக. கருத்து நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரோட பெயரை அறிவிச்சாங்க. பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னுடைய அன்பான மனைவிக்காக அவங்க வேண்டாம்னு சொன்னாங்க. பிரைஸ் அல்லாஹ். ஆமா, ஊழியக்கார கனப்படுத்துவது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். உலகத்துல எத்தனை பேர் கனப்படுத்துகிறோம் என்பது முக்கியமல்ல, தன்னுடைய மனைவியை கனப்படுத்துவது தான் மிக முக்கியமான காரியம். இந்த ஊழியத்துல எல்லாவற்றையும் நின்று ஆமா என்னை இம்மட்டும் உற்சாகப்படுத்தி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதான என்னுடைய அன்பான மனைவிக்கு ஆமா சபையின் சார்பாய் நம்ம ஒரு பரிசை கொடுக்கலாம். எல்லாரும் கரங்களை தட்டி பரிசு. எங்களை பிடிச்சவிக்கும் ஸ்தோத்திர கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்தான் எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த நித்திய கன்மலை சபையை ஓராண்டுகள் ஊழியத்தை செய்து இம்மட்டும் உடைய கிருபையினால் நீர் தூக்கி சுமந்து கொண்டு வந்து இந்த பகுதியில் உள்ள அநேக ஆத்மாக்களை உடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்க கிருபை செய்ததற்காக எமக்கு நன்றி. இந்த ஊழியத்தை முன்னிருந்து நடத்துகிறதான இந்த மெய்ப்பனையும் அவருடைய குடும்பத்தை வைத்திருக்கிறதிலே தாழ்த்தி தருகிறோம். அவர்களுடைய ஊழியங்களை தாங்கும்படியாய் விதவித இடங்களிலிருந்து விதவித சூழ்நிலைகளிலே ஒவ்வொரு பாகமாக பொறுப்புகளை முன்னெடுத்து உங்களுடைய பரிசுத்தமுள்ள திரு நாமத்தை மகிமைப்படுத்தவும் உங்களுடைய ஊழியத்தை முன்னின்று நடத்தவும் தாங்கவும் நீர் செய்த கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த வருடத்திலே எத்தனை பேர் இந்த ஊழியத்தை பின்னாக நின்று தாங்கினார்களோ அதைவிட இரட்டிப்பான ஒரு அனுபவத்தில் வருகிற வருடத்திலே காணப்படத்தக்கதாக அநேக ஊழியர்களையும் ஊழியக்கார சகோதரிகளையும் எழுப்ப வேண்டுமாய், அதன் மூலமாய் உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படத்தக்கதாகவும் அதன் மூலமாய் அநேக ஆத்துமாக்கள் உம் அண்டையிலே கிட்டி சேர்க்கத்தக்கதாக என் தேவன் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிற கர்த்தாவே, இந்த நித்திய கன்மலை சபையின் மூலமாய் அநேக ஆத்துமாக்கள் நித்திய ஜீவனை கண்டடையத்தக்கதாக ஆண்டவரே நித்திய சமூகத்திலே உம் அண்டையிலே வந்து கிட்டி சேரத்தக்கதாக எங்கள் தேவன் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் இடத்திற்கு கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். அவருடைய ஊழியங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவருடைய ஜீவன் சுகபலன் ஆரோக்கியம் தந்து இன்னும் முன்னின்று நடத்தத்தக்கதான என் தேவன் கிருபை பாராட்டுங்க. அவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இப்படியாக எல்லா விதத்திலும் ஊழியத்தின் மூலமாய் ஊழியக்காரர்கள் மூலமாய் உடன் ஊழியர்கள் மூலமாய் உடைய பரிசுத்தமுள்ள திருநாமம் மகிமடையும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? ஓ ஹல்லேலூயா. முழு பலத்தோடு ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் இம்மட்டும் நடத்தினார், அவர் இனியும் நடத்துவார், அவர் இனிமேலும் நடத்துவார். அவர் யெகோவா ஈரா இருக்கிறார், யெகோவா ஷம்மாவா இருக்கிறார். இம்மட்டும் நடத்தின தேவன் அவர் இன்னும் முற்றுமுடிய நடத்த ஒரு வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நாளிலும் சபையாய் நாம் கூடி இருப்பது நமக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, நானும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் போட்டோவுக்கு அதிகமா போஸ் கொடுத்துருக்குறோம். ஹல்லேலூயா. மேரேஜுக்கு சிரிச்சா மாதிரி போஸ் கொடுத்தது அது 10 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அவன் மறுபடியும் அந்த பழக்கத்தை கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு தான் சபைக்கு புதிதாய் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதான அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களை ஆசீர்வதிக்க நாம் விரும்புகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி அன்பான சகோதரனை இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த கரங்களில நாம வாக்குத்தத்த அட்டை கொடுக்கப்படும். பிரைஸ் எல்லாம் அந்த வசனத்தை நீங்க விசுவாசத்தோடு வாங்கி நீங்க கரங்களை வைத்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. பிரைஸ். அண்ணன் அப்படி எல்லாம் அண்ணன் நின்று இருக்கும் போது எல்லாரும் கரங்களை உயர்த்தி அன்பான சகோதரனுக்காக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பான ஆண்டவர் சகோதரனுக்காக நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. என் தேவ கரம் ஆண்டவர் அன்பான அண்ணன் தலைமையில வந்து இறங்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இத்தனை வருடங்களாய் பெற்றிராத ஒரு சமாதானம், இத்தனை வருடங்களாய் பெற்றிராத ஒரு மகிழ்ச்சி இந்த வேளையிலே தலைமையில இறங்க முடியாய் கட்டளை கொடுக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வந்து
உடைய பிள்ளைகளை மகிழ்விப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவர் அன்பான சகோதரனை கர்த்தர் மகிழ்வித்து அனுப்புவீராக. மன விருப்பங்கள் எல்லாம் கர்த்தர் நீங்க நிறைவேற்றுவீராக. கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிள்ளையை ஆசீர்வதிங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. தேவன் மகிமையான காரியங்களை இந்த நாள் முதற்கொண்டு என் தேவனில் செய்து முடிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அமர்ந்து கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் சபைக்கு எதற்காக வருகிறோம், சபையை உண்டாக்கின நோக்கம் என்ன என்று நாம் சில காரியங்களை பார்த்து நாம் சுருக்கமாய் பார்த்து நாம் ஜெபிக்க நாம் பிரயாசப்படுவோம். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்துல அநேக காரியங்களை சபைகளை குறித்து சொல்லப்பட்டு இருந்தாலும் இந்த நாளுக்கு என்ன வார்த்தை வேண்டுமோ அதை மாத்திரம் தேவன் நாளிலே நமக்கு கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல சந்தோஷமா இருப்பதற்கு அநேக இடங்கள் இருந்தாலும் ஆனால் தேவ சமூகத்துக்கு ஒரு மனிதன் வந்து போகும் பொழுது கிடைக்கிற சந்தோஷம் வேறு எங்கும் கிடைப்பது இல்லை. ஒத்துக்கிறோமா? கரவழியில சொல்லலாமா? ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 28வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, சபையை கர்த்தர் எப்படி உருவாக்கினாராம். வாசியுங்கள். அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 28வது வசனம். உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சபையை எப்படி அவர் உண்டாக்கினாராம். தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை. அல்லேலூயா. இந்த சபை யாருடைய சபை? தேவனுடைய சபை. எந்த மனிதனுடைய சபை அல்ல. அல்லேலூயா. ஒன்றை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் நமக்காக மரித்து அவர் விட்டு சென்றது பரிசுத்த ஆவியானவரும் அவருடைய தம்முடைய சபையும் அவர் விட்டு சென்றார். அல்லேலூயா. இந்த நாளிலே இந்த இடத்திலே நாம் வந்திருக்கிறது ஏதோ யாரோ ஒருவர் சொல்லி வந்ததா நாம் நினைக்க கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ சபைகள் இருந்தாலும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நித்திய கன்மலை சபையிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் தேவனுக்காக பயன்பட வேண்டும். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையை கர்த்தர் அவர் எப்படி உருவாக்கினாராம்? தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி அவர் உருவாக்கினாராம். ஒரு மனிதன் ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்குறான் அப்படின்னா அந்த பொருள் அவனுக்கு ஒரு ஆபத்து வர நேர்ந்தாலும் அந்த பொருளை எப்படியாவது பாதுகாக்கணும்னு முயற்சி எடுப்பார்கள். ஏன் அப்படின்னா, ஒரு 1000 திரகம் போட்டு நான் வாங்கிட்டேன், ஒரு 10,000 திரகம் போட்டு வாங்கிட்டேன், இந்த பொருள் சேதம் ஆயிடுச்சு அப்படின்னா என்னால மறுபடியும் அந்த காசை போட்டு என்னால வாங்க முடியாது என்று பொருளை வீணடிக்க கூடாது என்பதற்காக தன்னுடைய ஜீவனை வைத்துமே அந்த பொருளை காப்பாற்ற அநேக முயற்சி எடுக்கிறதை நம்மால பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் வேதம் என்ன சொல்லுகிறதா? தன்னுடைய சபையை அவர் தன்னுடைய சுய ரத்தத்தை சிந்தியே அவர் ஏற்படுத்தினாராம். அப்படி என்றால் என்ன? பிரைஸ் தி லார்ட். ரத்தம், தேவனுடைய ரத்தம் சபைக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. சபையின் மேல ஒருவன் கண்ணை போடுவானே என்றால் வேதம் சொல்லுகிறது, உன் கண்ணை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை அவன் தொடுகிறான். அல்லேலூயா. இது சபைக்கு மாத்திரம் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. சபை என்றால் என்ன? நாம் எல்லாரும் கூடி இருப்பதுதான் சபை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை பார்த்தும் அவர் சொல்லுகிறார், எப்படி தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி சபையை அவர் ஏற்படுத்தினாரோ, சபையை அவர் உண்டாக்கினாரோ, அதே போலவே கர்த்தர் உங்களையும் என்னையும் தம்முடைய ரத்தத்தை சிந்தி அவர் சபையிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சபை தேவனால் உருவாக்கப்பட்ட சபை. இதில் நாம எப்போதும் உறுதியா இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சபைக்கு உள்ளாக நாம் அடியெடுத்து வைக்கும் பொழுது நாம் எப்படி நாம் காலில் போட்டு வந்ததான பாதரட்சியை எப்படி கலட்டி கீழே போட்டு வருகிறோமோ, வெளியே போட்டு வருகிறோமோ, அதே போலவே தேவ சமூகத்துக்குள்ளாய் நீங்களும் நானும் வரும் பொழுது நாம் எல்லாரும் ஒரே குடைக்குள்ளாய் நாம் வைக்கப்படுகிறோம். அந்த குடைதான் கிறிஸ்துவின் குடை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த உறவுதான் கிறிஸ்துவின் உறவு. நீங்களும் நானும், வேதம் சொல்லுகிறது,
சீஷர்களுக்கு ஆதியிலே கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் எப்படி சூட்டப்பட்டது என்றால், அவர்களை பார்க்கும்போது சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் டவுட் ஆயிடுச்சு, சந்தேகம் ஆயிடுச்சு. இவர்களுடைய பேச்சு கிறிஸ்துவை போல இருக்கிறது, இவருடைய நடக்கைகள் கிறிஸ்துவை போல இருக்கிறது, இவருடைய செய்கைகள் கிறிஸ்துவை போல இருக்கிறது. ஆதலால் அந்த பட்டணத்திலே சீஷர்களுக்கு முதன்முறையாய் வைத்தார்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள். இந்த கிறிஸ்தவம் என்பது யாரோ ஒருவர் சொல்லி வந்தது அல்ல, ஆதியிலே தீர்மானித்த ஒரு வார்த்தை. கிறிஸ்து நமக்காக பாடுபட வேண்டும், கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி இந்த பூமியிலே சபையை உண்டாக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நித்திய கண்மலையை உருவாக்கினது யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. என்னை பார்த்து சிலர் சொன்ன வார்த்தைகள் அநேகம் உண்டு. அது ரெண்டை மாத்திரம் நான் மையப்படுத்த விரும்புகிறேன். ஒன்று, ஜான்சனுடைய வயசுதான் என்னுடைய ஊழியத்தின் அனுபவம். ஜான்சனோட வயசுதான் அது உண்மை. என் வயசு கம்மி தான். உங்களுக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற அநேகர் வயசை பார்க்கலாம், என் வயசு கம்மி தான். இன்னும் ஒருவர் ஒரு வார்த்தையை சொன்னார், தன்னாலே நிற்க பலன் இல்லை, இவன் எப்படி அநேகரை நடத்த போகிறான். கர்த்தர் ஒரு வருடங்களாய் கர்த்தர் நடத்தி வருகிறார். எனக்கு ஒன்று தெரியும், இந்த சபையை தேவன் ரத்தத்தை சிந்தி உருவாக்கினார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நித்திய கண்மலை சபையை கர்த்தர் ரத்தம் சிந்தி உண்டாக்கினாலதான் இந்த ஒரு வருடத்தை கடக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். சபையினுடைய சில காரியங்களை பார்த்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். சங்கீதம் 65வது அதிகாரம் 4வது வசனம். சபைக்கு நாம் வரும்பொழுது என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறது, சபையிலே நாம் பெறுகிறதான நன்மைகள் என்ன என்று நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். வாசிங்கள். உம்முடைய பிரகாரங்களில் வாசமா இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகி உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். அல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு நாம் வரும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை அவர் செய்கிறாராம். அவர் சபையில நன்மையினால நம்மை நிரப்புவார். பக்கத்துல கரம் பிடிச்சு சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க வந்தது சும்மா அல்ல, உங்களை நன்மையினால நிரப்ப போகிறார். ஓ ஹல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு நாம் வரும் பொழுது அவர் நம்மை நன்மையினால அவர் திருப்தியாக்குகிறாராம். நன்மை இருக்கிற இடங்கள் சில இடங்கள் உண்டு. சில ஆளு சினிமா தியேட்டருக்கு போறாங்கன்னா 3 மணி நேரம் ஜாலியா இருப்பாங்க. ஆனால் திரும்ப வந்த உடனே அதே பிரச்சனை, அதே பாடு, அதே எண்ணங்கள். சில காரியங்களை பார்ப்பார்கள் அல்லது சில மதுபானங்களை குடிப்பார்கள். அந்த நேரம் மாத்திரம்தான் அவர்களுக்கு நன்மை போல தோன்றும். ஆனால் எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை சபைக்கு வருகிறார்களோ அவர் நன்மையினால மாத்திரம் நிரப்ப மாட்டாரா, நன்மையினால திருப்தியாக்கி நடத்துவார். அல்லேலூயா. நம் தேவ சபையிலே கொண்டு வந்து உங்களை என்னையும் நன்மையால திருப்தியாக்க அவர் வல்லவரா இருக்கிறார். இந்த நன்மை தருகிற இடத்துக்கு நம்ம வரணுமா வரக்கூடாதா? சத்தமா சொல்லுங்க. பிரைஸ். நன்மை தருகிற இடத்திற்கு நீங்களும் நானும் ஓடோடி வர வேண்டும். சுனாமி வந்த நாட்களில் நிறைய என்ஜிஓல இருந்து பொருள் தாராங்கன்னு ஊர்ல சொன்ன உடனே கடலோரத்தில் இருக்கிற அநேக தங்களுடைய குடும்பத்தை பிள்ளைய கூட பார்க்கல, பொருள் தாராங்கிறதுனால எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போய் வாங்கிட்டு வந்து பிள்ளையை தேடின அநேக பெற்றோர்கள் உண்டு. உலக நன்மையை தேடி அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, நாம் நன்மை பெறுகிற ஒரே ஒரு இடம் உலகத்துல தேவ சபை மாத்திரம்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்துல எங்க போனாலும் சமாதானம் நமக்கு கிடையாது. எங்க போனாலும் பிரைஸ்லாம் அவன் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடையாது. சமாதானம் போக்குகிற ஒரு இடம் தேவ சமூகம், தேவ சபை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எதற்காக சபையை உண்டாக்கினார்? சபையிலே அநேகரை கொண்டு வந்து அவர்கள் நன்மையை பெறும்படியாக உண்டாக்கினார். முதலாவது காரியம். அல்லேலூயா. இரண்டாவது, தேவன் சபையை எதற்காக உண்டாக்கினார் என்றால் 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14-15 வாசிக்கும் பொழுது 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14-15. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி
ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திலிருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு தேவத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவருமாய் இருக்கும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது இரண்டாவது ஒரு காரியத்தை சபையில் அவர் செய்கிறாராம். தேவ சமூகத்திலே நாம் வந்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படும். அல்லேலூயா. ஆமா, இந்த இடத்திலேயே ஏறெடுக்கப்படுகிற ஆராதனைக்கு அவருடைய செவிகள் திறந்தனவரா இருக்கும், கண்கள் காண்கிறவைகளா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் வந்த இடம் எது தெரியுமா? நம்முடைய ஆராதனையை கூர்ந்து கவனிக்கிற ஒரு இடம். நாம் வந்த இடம் எது தெரியுமா? நம்மை அவருடைய கண்களால பார்த்து கொண்டிருக்கிற இடம். நம்முடைய தேவன் கண் இல்லாதவர் அல்ல, செவி இல்லாதவர் அல்ல. நம்முடைய தேவன் ஒரு ஊமை அல்ல, ஒரு குருடு அல்ல. நம்முடைய தேவன் ஒரு ஜீவனுள்ள தேவனா இருக்கிற கரம் உயர்ந்து சொல்லலாம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். தேவ சமூகத்தில் நாம் வரும் பொழுது, இந்த இடத்துல வந்து நாம் ஆராதிக்கும் பொழுது, இந்த இடத்துல வந்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இதை கேட்கிறார், கர்த்தருக்கு பதில் தருவார் என்கிற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமா, நமக்கு தேவ சமூகத்துக்கு வரும்பொழுதெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷத்தோடு சேர்த்து ஒரு நம்பிக்கை பெருகணும். என்ன நம்பிக்கை தெரியுமா? நான் தேவ சமூகத்துல போய் ஜெபம் பண்ணா என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டுருவாரு. அல்லேலூயா. என் ஜெபத்துக்கு அவர் செவி கொடுப்பாரு, என்னை அவர் கண்ணோக்கி பார்ப்பார் என்கிற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எங்கெங்கோ இருந்து கூடி ஜெபிக்கிறோம், அதெல்லாம் நல்லதுதான். ஆனால் சபையாய் கூடி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஒரு மிகப்பெரிய வல்லமை உண்டு. அல்லேலூயா. ஒருவன் 1000 பேரையும் இருவர் 10,000 பேரை துரத்துவான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் சபையாய் கூடி கூடி ஜெபிக்க ஜெபிக்க இந்த அபுதாபி பட்டணத்தில் இருக்கிற சத்துருவின் கிரியைகள் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். எல்லா தரித்திரத்தின் கிரியைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகளின் கிரியைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். எப்பொழுது போடுவார்? தேவ சமூகத்துல வந்து நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய தேவன் நம்மை கண்டுகொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அப்பொழுது அதனாலதான் எப்போதும் நான் சொல்லுகிற ஒரு காரியம், சபைக்கு நீங்க வரும் பொழுது ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபித்து விட்டு நீங்க போங்க. ஆண்டவரே, நான் சபையிலே எனக்கு நன்மை செய்தீர்னா நான் சாட்சி சொல்லுவேன். ஆண்டவரே, எனக்கு நீ நன்மை செய்வீர் என்றால் தேவ சமூகத்தில் வந்து நான் சாட்சி சொல்லுவேன். நாம ஜெபித்து விட்டு இந்த இடத்தை விட்டு கடன் செல்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அநேகருக்கு தேவன் இன்னும் ஒருவேளை நன்மை தாமதிக்கிறது என்றால் தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் ஒருவேளை சில காரியங்களுக்கு பொருத்தனை பண்ணவில்லை. தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று, நீங்களும் நானும் தேவனுக்கு சாட்சிகளா இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச அநேகர் உண்டு, நன்மையை பெற்றுவாங்க, சாட்சி சொல்றதுக்கு வாயே வராது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் நன்மை பெற்று அவருக்கு சாட்சியா இருக்க வேண்டும். இரண்டாவது நாம் பார்க்கிறது, அவருடைய சமூகத்துல நாம் ஏறெடுக்கப்படுகிற ஜபங்களுக்கு துதிகளுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது, கண்கள் கண்டுகொண்டே இருக்கிறது. மூன்றாவது ஒன்றை நாம் பார்க்க போகிறோம். மீகா 4வது அதிகாரம் 2வது வசனம். மீகா 4வது அதிகாரம் 2வது வசனம். ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அல்லேலூயா. மீகா 4வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, தேவ சமூகத்தில் நாம் வந்தால்தான் நமக்கு வழியை அவரால் போதிக்க முடியும். அவன் சொல்லுங்க, அவருடைய வழி என்று ஒன்று உண்டு, அவருடைய பாதை என்பது ஒன்று உண்டு. அந்த வழியை சபைக்கு வந்தால் மாத்திரம்தான் நம்மால தெரிந்து கொள்ள முடியும். சபை உலகத்தின் ஆசீர்வாதத்தை மாத்திரம் கொடுப்பது சபை அல்ல, அவருடைய வழியை போதித்து அவரை போலவே பரத்துக்கு ஏறுவதற்கு வழிவாசல் திறப்பதுதான் சபை. ஆமா, சபைக்கு வந்தாலும் என்ன திட்டுறாங்க, சபைக்கு வந்தாலும் இதை செய்யக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க.
வீட்டுல மனைவிட்ட போன் பண்ணாதான் மனைவி நம்மள ஒரு வழி பண்றாங்கன்னா, சபைக்கு வந்தாலும் வீட்டுல அப்பா மட்டும் போன் பண்ணாதான் ஒரு வழி பண்றாங்கன்னு பார்த்தா, சபைக்கு வந்தாலும் இதை செய்யாத அதை செய்யாத இந்த காரியத்தை விட்டுடுன்னு ஒருவேளை நினைத்து கொண்டு வந்திருப்பீர்கள் என்றால், இங்கே வேதம் சொல்லுகிறது அவர் தம்முடைய வழியை அவருடைய சமூகத்தில் இருந்துதான் நமக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. தேவ சபை அவருடைய வழியை காண்பிக்கிற ஒரு இடம். ஆமென் சொல்லுங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம சபையில உருவாக்கப்படவில்லை என்றால் நாம் எங்கேயும் உருவாக்கப்பட முடியாது. எத்தனை ஒத்துக்கிறீங்க? சபையில ஒரு மனிதன் உருவாகவில்லை என்றால், சபையில ஒரு மனிதன் உருவாக்க தன்னை விட்டுக் கொடுக்கவில்லை என்றால், வேற எங்க போனாலும் தன்னால் தேவனுக்காக பயன்படவே முடியாது. காரணம் என்ன தெரியுமோ? ஒரு வண்டி ரிப்பேரா இருக்குன்னா அது மெக்கானிக் ஷெட்டுக்கு போனாதான் ரிப்பேர் பண்ணப்படும். வீட்டுல இருந்துகிட்டே ரிப்பேர் ஆகுன்னா அது இன்னும் துருபிடிச்சு போய்கொண்டேதான் இருக்கும். தேவ சமூகத்துக்கு நாம் வரும்பொழுதெல்லாம் அவருடைய வழியை நமக்கு காண்பித்து அவர் அனுப்புவார். வழி தெரியாமல் நின்று வந்திருக்கிறீர்களா? அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும், அடுத்து என்ன செய்வதற்கு உண்டான எனக்கு எந்த வழியும் இல்லை என்று ஒருவேளை இந்த இடத்துல நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் இன்றாவது எனக்கு வழி திறப்பாரா, கர்த்தர் வருகிற வாரத்திலாவது எனக்கு வழி திறப்பாரா என்று ஒருவேளை பாரத்தோடு துக்கத்தோடு ஒருவேளை நீங்க வந்திருக்கலாம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வழியை திறக்கிற தேவன் நம்முடைய தேவன். நமக்காக எத்தனை கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தாலும் எல்லா கதவுகளையும் உடைக்க என் தேவனால் முடியும். வேதம் சொல்கிறது அவர் தம்முடைய வழியை காண்பிக்கிற தேவன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தம்முடைய வழி என்றால் என்ன? பரிசுத்தம். தம்முடைய வழி என்றால் என்ன? உண்மை. தம்முடைய வழி என்றால் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கிறிஸ்தவன் என்கிற பெயரை வைத்துக் கொள்வது அல்ல, கிறிஸ்துவை போல வாழ்வதுதான் தம்முடைய வழி. ஆமென் சொல்லுங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கிறிஸ்தவனாய் வாழ்வது முக்கியம் அல்ல, கிறிஸ்து அவனாய் வாழ்வது முக்கியம் என்று நான் அடிக்கடி சொல்வது ஒன்று. இதுதான் தேவ சமூகத்திலே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். மூன்றாவது நாம் பார்த்தது, அவருடைய சமூகத்துல தம்முடைய வழியை நமக்கு போதித்து காண்பிப்பார். நான்காவது ஒன்றை பார்த்து நாம் செபித்து முடிக்க போகிறோம். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 12வது வசனம் வாசியுங்கள். 2 நாளாகமம் 7:12. கர்த்தர் இரவிலே சாலொமோனுக்கு தரிசனமாகி, நான் ஒரு விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திலிருக்கிறார் நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. இங்க 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். இந்த நித்திய கன்மலை சபையை கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால், தமக்கு பலியிடுகிற ஆலயமாய் நம்முடைய ஆலயம் மாற்றப்பட வேண்டும். ஆதி நாட்களில் ஆசரிப்பு கூடாரத்துக்களை பார்க்கும் பொழுது தேவனுக்காக பலிகளை இடுவார்கள். அந்த பலியினுடைய அடையாளம் என்ன? என்னுடைய பாவத்திற்காக இந்த ஆடு, இந்த மாடு, இந்த புறா குஞ்சுகள் பலியிடப்படுகிறது என்பதன் அடையாளமாக அந்த நாட்களில் ஆசரிப்பு கூடாரத்திலே அவர்கள் பலிகளை செலுத்திக் கொண்டு வந்தார்கள். நீங்களும் நானும் இந்த வேளையிலே நம்மை நாமே அவருக்கு பலியாய் கொடுக்க வேண்டும். நம்மையே ஜீவ பலியாய் அவர் கேட்கிறார். இந்த நாளிலே நம்முடைய பாவங்களுக்காக ஆட்டுக்கிட அடிக்கப்பட வேண்டிய அவசியம் அல்ல, நம்மையே தேவனுடைய கரத்துல பலியாக கொடுக்கணும். ஸ்தோத்திர பலிகளை சபையிலே ஏறெடுக்க வேண்டும். உங்களை எண்ணி தேவனுடைய சமூகத்திலே வைக்க வேண்டும். பலி என்றால் என்ன? உயிரோடு இருக்கிற ஒரு மிருகத்தை அதை வெட்டி அதனுடைய அது மறுபடியும் உயிரோடு வராதபடி மரணிக்க செய்கிறதான் பலி. பலியான பிற்பாடு அந்த மிருகம் உயிரோடு வருவது அல்ல. நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் நம்மை பலியாக ஒப்பு கொடுப்பது நோக்கம் என்ன தெரியுமா? பாவத்தோடு பாவத்தோடு சில அருவருப்புகளோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். இந்த சமூகத்திலே தேவ சமூகத்தில் நம்ம பலியாக ஒப்பு கொடுக்கும் போது மறுபடியும் இந்த பாவம் நம்மை பின்தொடராமல் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உயிரோடு நம்மை ஆட்டி படுத்துக் கொண்டிருக்கிற சில சாபங்கள்,
சில பாவங்கள் நம்மை தொடராமல் இருக்க வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் நம்மை நாமே பலியாக கொடுக்க வேண்டும். கர்த்தர் இதைத்தான் நாளில் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை அழைத்த நோக்கம் என்ன தெரியுமா? நம்மையே தேவனுக்கு உகந்த பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே தம்முடைய பிள்ளைகளை கொண்டு வருவதன் முதலாவது நோக்கம் அவர்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. இரண்டாவது தேவ சமூகத்தில் காணப்படுகிற உண்டு அவருடைய சமூகத்தில் இருந்து நாம் செபிக்கும் பொழுது அவருடைய செவிகளும் கண்களும் திறந்திருக்கிறவை என்று வேதம் சொல்கிறது. மூன்றாவது அவர் தம்முடைய வழியை நமக்கு போதிக்கும்படியாகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் சமூகத்தில் அழைத்திருக்கிறார். நான்காவது ஒரு காரியம், உங்களையும் என்னையும் தேவ சமூகத்தில் பலியாக கொடுக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த நாள் மற்ற நாளை போல அல்ல, நம்மை நாமே அர்ப்பணிக்கிற ஒரு நாள். நம்மை நாமே அர்ப்பணிக்கிற ஒரு நாள், நம்மை நாமே ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்கிற ஒரு நாள். எந்த காரியம் நம்மை மேற்கொண்டு இருக்கிறதோ, எந்த காரியம் நம்மை அடிமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறதோ, அந்த காரியத்தை தேவ சமூகத்தை நாம் பலியாக வைத்துவிட்டு, ஆண்டவரே இதை மறுபடி நான் செய்யாமல் இருக்க எனக்கு கிருபை தாங்கன்னு எல்லாரும் கரங்களை உயர்த்தி கேட்கலாமா? ஆண்டவரே என்னையே பலியாய் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒருவேளை துக்கத்தோடு வந்திருக்கலாம், கர்த்தரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இந்த துக்கத்தை உங்க கரத்துல வைக்கிற ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இந்த இடம் ஒரு இளைப்பாறுதலை தருகிற இடம். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, எங்களை முழுவதுமா இப்படி கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. எங்கள பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது இருக்குமே என்றால் எங்களை கிருபையா எங்களை கழுவி எங்களை சுத்திகரிக்கிறாங்க. இனி நாங்க உமக்காக நாங்க வாழ்வோம் ஆண்டவரே. உங்களுடைய சேவையை நாங்கள் செய்வோம் ஆண்டவரே. ஆலயத்தின் நன்மை நாளைகளை திருப்தியாக்கி அனுப்புகிற தேவன், நாங்கள் உமக்காக நாங்கள் எதையாகிலும் செய்யணும் ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையா அவர் சந்ததி எனப்படும். ஒரு சந்ததி, எல்லாரும் கண்களை மூடி கரைகளை உயர்த்தி சேவிக்கும், எல்லாரும் இணைந்து தலைமுறை தலைமுறையா அவர் சந்ததி எனப்படும். அர்ப்பணிக்கிறோம் முழு குடும்பமாக. எல்லாரும் சொல்லலாம், ஆண்டவரே பிள்ளைகளும் உந்தனின் சேவைக்காக. சத்தம் உயரட்டும். அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால எங்களை முழுவதுமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சபையின் நன்மையினால் எங்களை திருப்தியாக்குகிற தேவன், ஒரு மனதாய் ஒற்றுமையால் ஒன்றாக ஓடிடுவோம். உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்திடுவோம். எல்லாம் இணைந்து சொல்லலாம், ஒற்றுமையாய் ஒரு மனதாய் ஊழியத்தை நாங்கள் செய்வோம் ஆண்டவரே. உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்திடுவோம். ஒரு மனதாய் ஒற்றுமை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசப்பா, நாங்கள் எல்லாரும் இணைந்து ஊழியத்தை நாங்கள் செய்வோம் ஆண்டவரே. இந்த அபுதாபியில இந்த சபையின் நோக்கத்தை, இதை சேர்த்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுங்கப்பா. ஒரு மனதாய் எல்லாரும் சொல்லலாம், இயேசப்பா நாங்கள் சபையா இணைந்து இந்த அபுதாபி பகுதியில இந்த ராஜ்யத்தை நாங்கள் கட்டுவோம் ஆண்டவரே. அழிகிற ஆத்துமாக்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளை சொல்லுவோம் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம்ப்பா, அர்ப்பணிக்கிறோம் முழு குடும்பமாக. நானும் என் பிள்ளைகளும் உந்தனின் சேவைக்காக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உங்க சத்தம் உயரும். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஜீவ பலியாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்திற்கும் நாங்க நிற்போம் ஆண்டவரே. சபை நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்திற்கும் நாங்க நிற்போம் ஆண்டவரே. சபையிலே நாங்க தூணாய் நிற்போம் ஆண்டவரே. ராஜ்யத்தை கட்டுவதற்காக அழிகிற ஆத்துமாக்களுக்கு வார்த்தைகளை சொல்லும்படியாய் நாங்க நிற்போம் ஆண்டவரே.
ஒரு விஷயம் நன்றி சொல்லலாமா? உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு குடும்பமாய் இந்த தேசத்தில் எங்களுக்கென்று சொந்தங்கள் இல்லை ஆண்டவரே, எங்களுக்கென்று ஆண்டவர் நன்மை செய்ய ஆட்கள் இல்லை ஆண்டவரே. நாங்கள் நம்பி இருப்பதெல்லாம் உண்மை மாத்திரமே, உண்மை மாத்திரமே நம்பி இருக்கிறோம், உண்மை மாத்திரமே நம்பி இருக்கிறோம். நாங்கள் இணைந்து உள்ள ராஜ்யத்தை நாங்கள் கட்டுவோம் ஆண்டவரே. கரங்களை இன்னும் உற்சாகத்தோடு தேவனுக்காக நாம் கரங்களை தட்டி ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இத்தனை நாட்களா ஒருவேளை வழி தெரியாமல் நின்று இருக்கலாம், ஒருவேளை தேவ சமூகத்துக்கு போகாமல் நின்று இருக்கலாம், ஒருவேளை சபையின் அனுபவத்தை தெரியாமல் நின்று இருக்கலாம். இதனாலே கர்த்தர் நம்மோடு அவர் பேசியிருக்கிறார். தேவ சமூகத்துக்கு நாம் வரும் பொழுது அவர் நன்மையினால் நம்ம திருப்தியாக்குவார். ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய சமூகத்திலே கொண்டு வந்து மகிழ்விக்கிற தேவன், இதனால பிள்ளைகளை மகிழ்வித்த நல்ல அன்புக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என்ன ஏக்கத்தோடு வந்தார் என்பதை நீர்தான் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரின் தேவன். எல்லா ஏக்கங்களையும் மாற்றுகிற தேவன், எல்லா எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுகிற தேவன். இந்த பிள்ளைகளை எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்களிலே என் தேவன் ஒரு நன்மையை செய்தருளுகிறார். வந்திருக்கிற எல்லாரும் மனதார ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இது எங்க சபையில தொடரணும் ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, இது வருடங்களாய் தொடரணும் ஆண்டவர். ஜெபம் பண்ணுங்க, இது வருடங்களாய் தொடரணும் ஆண்டவரே. இன்னைக்கு சிறு கூட்டமாய் கூடி ஆராதிக்கிறோம். வருகிற வருடத்தில் நம்முடைய வருகை தாமதிக்குமா என்றால் நாங்கள் பெரு கூட்டமாய் ஆராதிக்க கர்த்தர் நீர் கிருபை தருவீராக. வந்த எல்லாரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். நாளில பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். புதிதாய் வந்ததான அன்பான சகோதரனை மனதார ஆசீர்வதிக்கிறேன். தேவ கரம் கூட இருக்கட்டும். ஆலயத்தின் நன்மையினால் என்னை திருப்தியாக்கின நல்ல அன்புக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பவர்களையும் ஒரு நாளும் மறவாத. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. பிதாவே தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவர் அன்னுனி ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் விசேஷமா இந்த நாளிலே ஹல்லேலூயா இருந்ததான வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருந்து காப்பதாக. ஆமென். கரமட்டி அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை வாழ்த்தி ஆனிவர்சரி வாழ்த்துக்களை சொல்லி கிளம்பும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.